பார்த்தேன். இந்த கொலையை சனாதனம் தான் நம்ம. வர்ணாசிரமம் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ். வர்ணாசிரமம்னா என்ன, அந்த 4 அடுக்கு என்ன, அதை தான் அம்பேத்கர் காரி துப்பி தானே இந்திய அரசு சட்டத்தை எழுதி கொடுத்தாரு. இல்லை இந்தியாவை வர்ணாசிரமம் தான் ஆளுகிறது. யார் சொல்ல வர்றாரு? தமிழகத்தின் வர்ணாசிர தலைவர் ஸ்டாலின் தான் ஆள்றாருன்னு சொல்ல வர்றாரா? இல்லை இவர் பட்ட அனுபவத்தை ஸ்டாலின் மாதிரி, இல்லை இப்படி சொல்லும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி, இந்த திராவிட சனாதனம் மாதிரி ஒரு கொடிய சனாதனம் எங்கேயும் கிடையாதுலாம், தமிழ்நாட்டின் சனாதனம் தாண்டா ஆளுது அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்திய அரசியலும் சட்டம் இந்தியாவை ஆளுகிறது. அதில் எதுனா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுதுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலான்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. இன்னமும் சனாதனம் ஆளுதுன்னா அம்பேத்கரை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதானே? அந்த மனுஷன் தான் சொல்லியிருக்காரு, ஐயோ இதில் ஏதாவது ஒருத்தன் வயலேட் பண்ணால் நீ நேராக கோர்ட்டுக்கு போயான்றாரு. கேட்டால் இல்லை அது உச்ச நீதிமன்றம் இல்லை, உச்சக்குடிமை மன்றம். ஏன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த 3% எங்களை மிதிக்குதுன்னு 97% கதை விடுவீங்க. இல்லை இதை 97% இதை பேச வைக்க நீங்கள் அவனை மூளைச்செலவு செய்கிறீங்க. ஏண்டா நெல்லையில் படுகொலை, அது சனாதனம், 4 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு பஸ் கூட மெட்ராஸ் அது கூட இப்போ காணோம். மும்பையில் மட்டும்தான் இருக்கு பொழுது. ஆனால் அப்படி இருக்கிற மும்பையில் சனாதனம் பற்றி அவனும் பேச மாட்டான். அதுக்கு ஒரு கிளாஸு. அப்புறம் அட்ராசிட்டி ஆக்டுன்னா என்ன, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் நான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தேன், அதுக்கு ஒன்று. இதெல்லாம் கேட்டு என்னோ திருவிழா மாதிரி எல்லாம் முய்யன்னு கத்தி கும்மாளமாக ஒரு விசில் பறக்குது, அது பறக்குது அப்படி பேசிட்டு, அதே மாதிரி அங்கே இவங்கள ஒரு 2 வார்த்தை குசும்பாக சொல்லிவிட்டு உடனே அதுக்கு எங்கள் தலைவர் வச்சு செஞ்சாருப்பார் அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டார். இதில் போட்டி.